இந்த வீடியோவில் சின்ஸ் தென் என்றதுக்கு என்ன தமிழ் கருத்து, அதை எப்படி வசனங்களில் பயன்படுத்தலாம்ன்றதை வடிவாக அவதானித்து கொள்ளுங்கோ. இந்த வீடியோவை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் தொடர்ந்தும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சின்ஸ் தென் என்றால் அப்போதிலிருந்து. சின்ஸ் தென் என்றதுக்கு என்ன தமிழ் கருத்து? அப்போதிலிருந்து. இப்போ பாருங்கோ, சின்ஸ் தென்னை வச்சுக்கொண்டு நாங்கள் வசனம் அமைச்சிருக்கிறோம். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ. பாருங்கோ, சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், கோ என்றா செல்லுதல். கோ செல்லுதல் வந்து ஒரு செயல் எல்லோ, அந்த செயலுக்கு முன்னுக்கு பாருங்க டிடன்ட் என்ற வேர்ட் வந்திருக்கு. டிடன்ட், அந்த செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் என்ற வேர்ட் வந்திருக்கு தானே, கோ என்ற செயலுக்கு முன்னுக்கு. இந்த டிடன்ட் என்ற சொல்லு ஒரு செயலுக்கு முன்னுக்கு வந்தால் அந்த செயல் இறந்த காலத்தில் நடக்கவே இல்லை என்று எடுக்க வேணும். அதாவது டிடன்ட் என்ற சொல்ல வந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும், அந்த டிடன்ட் என்ற சொல்லுக்கு பிறகு வர செயல் வந்து இறந்த காலத்தில் நடக்க இல்லைன்றதை குறிக்கத்தான் அந்த சொல்லை நாங்கள் டிடன்ட் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம்ட்டு. பாருங்க, கோண்டா செல்லுதல். அப்போ செல்லுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ டிடன்ட் கோ, செல்லவில்லை. எப்போ செல்ல இல்லை? இறந்த காலத்தில் செல்ல இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் எழுவாய் வந்து ஐ என்ன நான். அப்போ நான் செல்லவில்லை. முன்னுக்கு சின்ஸ் தென் வந்தபடியாக அப்போதிலிருந்து நான் செல்லவில்லை. அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ப்ளே. சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா என்ன தமிழ் கருத்து? நான். ப்ளே என்றா விளையாடுதல். ப்ளே விளையாடுதல் வந்து ஒரு செயல் தானே, அந்த செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்தால் எப்படி எடுக்க வேணும்? அந்த செயல் இறந்த காலத்தில் நடக்க இல்லைன்னு எடுக்க வேணும் என்ன. அப்போ பாருங்க, ப்ளே, ப்ளே என்றா விளையாடுதல், டிடன்ட் ப்ளே, அப்போ விளையாடவில்லை. சப்ஜெக்ட் எழுவாய் வந்து ஐ என்ன நான். அப்போ நான் விளையாடவில்லை. முன்னுக்கு சின்ஸ் தென் இருக்கிறபடியா அப்போதிலிருந்து நான் விளையாடவில்லை. அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஈட். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஈட். சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ஈட் என்றா உண்ணுதல். அப்போ ஈட் உண்ணுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. டிடன்ட் என்னத்தை குறிக்கும்? இறந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலைன்றதை குறிக்கும் என்ன. அப்போ டிடன்ட் ஈட், உண்ணவில்லை. சப்ஜெக்ட் எழுவாய் வந்து ஐ என்றா நான். அப்போ நான் உண்ணவில்லை. முன்னுக்கு சின்ஸ் தென் வந்திருக்கு. அப்போ அப்போதிலிருந்து நான் உண்ணவில்லை. அடுத்த வசனங்களையும் அவதானிங்கோ. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கம். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கம். பாருங்கோ, சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், கம் என்றா வருதல். கம் வருதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்தால் என்ன கருத்தில் எடுக்க வேணும்? அந்த செயல் இறந்த காலத்தில் நடக்க இல்லைன்னு எடுக்க வேணும் என்ன. அப்போ டிடன்ட் கம், வரவில்லை. சப்ஜெக்ட் எழுவாய் ஐ என்றபடியா ஐ நான். அப்போ நான் வரவில்லை. சின்ஸ் தென் இருக்கிறபடியா அப்போதிலிருந்து சேர்க்க வேணும் என்ன. அப்போதிலிருந்து நான் வரவில்லை. அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட். பாருங்க, சின்ஸ் தென் என்றா என்ன? அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ரைட் எழுதுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ எப்படி எடுக்க வேணும்? எழுதவில்லை. எழுவாயங்க ஐ என்றபடியா ஐ நான், நான் எழுதவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்து நான் எழுதவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஸ்டடி. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஸ்டடி. சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ஸ்டடி என்றா படித்தல். ஸ்டடி படித்தல் வந்து ஒரு செயல், அதுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ எப்படி எடுக்க வேணும்? படிக்கவில்லை. எழுவாய் சப்ஜெக்ட் அங்கே ஐ என்றபடியா நான். அப்போ நான் படிக்கவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்து நான் படிக்கவில்லை. அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரீட். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரீட். பாருங்க, சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான்,
ரீடண்டா வாசித்தல். ரீட் வாசித்தல் வந்து ஒரு செயலுக்கு முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. அப்போ டிடன்ட் ரீட் வாசிக்கவில்லை. சப்ஜெக்ட் எழுவாய் ஐயன்னா நான் என்றபடியா நான் வாசிக்கவில்லை. சின்ஸ் தென் வந்தால் அப்போதிலிருந்து நான் வாசிக்கவில்லை. அடுத்த வசனங்களையும் பாருங்க. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல். பாருங்க, சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், கோ என்றா செல்லுதல். முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. அப்போ ஐ டிடன் கோ நான் செல்லவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்து, அப்போதிலிருந்து நான் செல்லவில்லை. எங்கே என்று பார்ப்போம். டு ஸ்கூல். ஸ்கூல் என்றா பாடசாலை. முன்னுக்கு டூ வந்திருக்கல்லோ. இந்த டூ என்ற சொல்லுக்கு கருத்து இக்கு. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. டிஓ டூ என்ற சொல்லுக்கு கருத்து வந்து இக்கு. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்தை இக்கு என்று நினைக்க வேணும். டு இந்தியா, உதாரணமாக டு இந்தியா இந்தியாவுக்கு. டு கனடா கனடாவுக்கு. டு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸுக்கு. டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு. அதை மாதிரி டூ ஒன்று போட்டு ரெண்டு பேர் வந்தால் டு மாலா மாலாவுக்கு. டு ராமன் ராமனுக்கு. டு ரவி ரவிக்கு. ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லுக்கு நினைச்சு விட்டால் சரி. இங்கே பாருங்கள், ஸ்கூல் பாடசாலை முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ இதுக்கு நினைங்கோ பாடசாலைக்கு. அப்போதிலிருந்து நான் பாடசாலைக்கு செல்லவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல். அடுத்தது பாருங்க, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரீட் ஸ்டோரி புக்ஸ். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரீட் ஸ்டோரி புக்ஸ். சின்ஸ் தென் என்றா என்ன? அப்போதிலிருந்து. ஐ என்றா நான், ரீடண்டா வாசித்தல். அப்போ வாசித்தல் வந்து ஒரு செயல். அந்த செயலுக்கு முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. அப்போ எப்படி எடுக்க வேணும்? ஐ டிடன்ட் ரீட் நான் வாசிக்கவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்து நான் வாசிக்கவில்லை. என்ன வாசிக்கவில்லை? ஸ்டோரி புக்ஸ் கதை புத்தகங்கள். அப்போதிலிருந்து நான் கதை புத்தகங்கள் வாசிக்கவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரீட் ஸ்டோரி புக்ஸ். அடுத்தது, சின்ஸ் தென் I didn't go to the market. Since then, I didn't go to the market. Since then என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், கோ என்றா செல்லுதல். கோ செல்லுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு didn't வந்திருக்கு. அப்போ நான் செல்லவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்து நான் செல்லவில்லை. டு த மார்க்கெட். மார்க்கெட் என்ற சந்தை முன்னுக்கு டூ வந்திருக்கு. இப்போ படித்த நாங்கள் ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லுக்கு என்று நினைக்கணுமெண்டேன்னு. இப்போ சந்தைக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ என்னங்கோ சந்தைக்கு இக்கு. அப்போதிலிருந்து நான் சந்தைக்கு செல்லவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் கோ டு த மார்க்கெட். அடுத்த வசனங்களையும் பாருங்கோ. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட் த லெட்டர். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட் த லெட்டர். பாருங்க, சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ரைட் என்றா எழுதுதல். ரைட் எழுதுதல் வந்து ஒரு செயல். அந்த செயலுக்கு முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. பாருங்க, ஒரு செயலுக்கு முன்னுக்கு டிடன் வந்தால் அந்த செயல் அந்த காலத்தில் நடக்கையிலேன்னு எடுக்கணும்னு படிச்சினாங்கள் தானே. அப்போ ஐ டிடன்ட் ரைட் நான் எழுதவில்லை. சின்ஸ் தென் வந்தபடியா அப்போதிலிருந்துன்றதை சேர்க்க வேணும். என்ன? அப்போதிலிருந்து நான் எழுதவில்லை. என்ன எழுதியில்லைன்னு பார்ப்போம். த லெட்டர். லெட்டர்னா கடிதம். அப்போ அப்போதிலிருந்து நான் கடிதம் எழுதவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ரைட் த லெட்டர். அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ப்ளே நெட்பால். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ப்ளே நெட்பால். சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ப்ளே என்றா விளையாடுதல். ப்ளே விளையாடுதல் ஒரு செயல். செயலுக்கு முன்னே டிடன் வந்திருக்கு. அப்போ விளையாடவில்லை. எழுவாய் ஐ என்றபடியா ஐ என்றா நான், நான் விளையாடவில்லை. இனி சின்ஸ் தென்னை சேர்க்கணும். என்ன? அப்போதிலிருந்து நான் விளையாடவில்லை. என்ன விளையாடவில்லை? நெட்பால். அப்போதிலிருந்து நான் வலைப்பந்து விளையாடவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ப்ளே நெட்பால். வசனத்தின் கருத்தை பார்க்க பிரித்து பார்த்தீங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வசனம் அமைக்க பழகிறதும். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் டூ மை ஹோம்ஒர்க். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் டூ மை ஹோம்ஒர்க். சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், டூ என்றா செய்தல். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. டூ டிஓ டூ என்றா செய்தல்.
இப்போ டூ செய்தல் ஒரு செயல் தானே, அதுக்கு முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. அப்போ டிடன் டூ செய்யவில்லை. எழுவாய் சப்ஜெக்ட் ஐ என்றா நான், அப்போ நான் செய்யவில்லை. சின்ஸ் தென்னை சேர்க்க வேணும். அப்போ அப்போதிலிருந்து நான் செய்யவில்லை. என்னத்தை செய்யலைன்னு பார்ப்போம். மை ஹோம்ஒர்க்னா எனது வீட்டு வேலை. அப்போதிலிருந்து நான் எனது வீட்டு வேலையை செய்யவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் டூ மை ஹோம்ஒர்க். அடுத்த வசனங்களையும் அவதானிங்கோ. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் குக் ரைஸ் அண்ட் கறி. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் குக் ரைஸ் அண்ட் கறி. சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், குக்கண்டா சமைத்தல். அப்போ குக்கர் சமைத்தல்ன்றது ஒரு செயல், அதுக்கு முன்னுக்கு டிடன் வந்திருக்கு. அப்போ ஐ டிடன்ட் குக் நான் சமைக்கவில்லை. சின்ஸ் தென்னை சேர்க்க இல்லை வேணும். அப்போதிலிருந்து நான் சமைக்கவில்லை. என்ன சமைக்கலைன்னு பார்ப்போம். ரைஸ் அண்ட் கறி. ரைஸ் அண்டா சோறு. பாருங்க, அண்ட் ரெண்டையும் நினைக்குது, சோறும் கறியும். அப்போதிலிருந்து நான் சோறும் கறியும் சமைக்கவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் குக் ரைஸ் அண்ட் கறி. அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், ஸ்லீப் என்றா தூங்குதல். ஸ்லீப் தூங்குதல் ஒரு செயல், அதுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ ஐ டிடன்ட் ஸ்லீப் நான் தூங்கவில்லை. சின்ஸ் தென்னை சேர்க்கணும். என்ன, அப்போதிலிருந்து நான் தூங்கவில்லை. வெள்ளண்ட சொல்லிருக்கு. இந்த வெள்ளண்ட சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. எழுதுங்கோ. கிணறுக்கும் பெறும், நன்றாகக்கும் பெறும். எழுதி வைங்கோ. வெள்ளண்டு போட்டு கிணறு நன்றாக. அப்போ தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்த வசனத்துக்கு வெல் வந்தால் கிணறுண்டு வரும். இங்கே நன்றாக. அப்போதிலிருந்து நான் நன்றாக தூங்கவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். அடுத்தது, சின்ஸ் தென் ஐ டிடன்ட் மீட் மை ஃப்ரெண்ட். சின்ஸ் தென் ஐ டிடன்ட் மீட் மை ஃப்ரெண்ட். சின்ஸ் தென் என்றா அப்போதிலிருந்து, ஐ என்றா நான், மீட் என்றா சந்தித்தல். மீட் சந்தித்தல் என்ற செயலுக்கு முன்னுக்கு டிடன்ட் வந்திருக்கு. அப்போ ஐ டிடன்ட் மீட் நான் சந்திக்கவில்லை. சின்ஸ் தென்னை சேர்க்க வேண்டி வந்தபடியா, அப்போதிலிருந்து நான் சந்திக்கவில்லை. யார? மை ஃப்ரெண்ட், எனது நண்பனை. அப்போதிலிருந்து நான் எனது நண்பனை சந்திக்கவில்லை. சின்ஸ் தென் ஐ டிடன்ட் மீட் மை ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவான ஆக்களை நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.